emotional quotient. IQ வேற EQ வேற. இப்போ பிரிலிம்ஸ்ல அவங்க they start testing the EQ. EQ டெஸ்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலேஜ்ல அப்ரோப்ரியேட்டா சிச்சுவேஷன் யூஸ் பண்றது. ஒரு சிச்சுவேஷன்ல ஆளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றது தான் EQ. Emotional quotient. It's not an IQ. Standard decision making questions. நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்க क्वेश्चंस கேட்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி பிரிலிம்ஸ்ல அது கிடையாது. மெயின்ஸ்ல மட்டும் தான் இருக்குது. எஸ்ஏல ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூல they used to test your personality. So now they start testing your personality. விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கற அதையும் டெஸ்ட் பண்றத because an examination tests your EQ not only your IQ. பிரிலிம்ஸ்ல ஆரம்பிச்சது. So luck will not play a great role. இனி luck என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா luck ரேண்டமா எனக்கு வந்து சொல்லிட்டேன்ல சீட்டு போய் நான் எக்ஸாம் எழுதுறேன் என்ன எல்லாரும் கேட்பாங்க சார் எப்படி சார் ஸ்கூல் போறாங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி ரெகுலர் எக்ஸாம்ஸ் ஆகிடலாங்க ரெண்டு சொன்னா முதல்ல நான் யோசிச்சேன் few big classes that we can get through இந்த பக்கம் வந்ததுக்கு நீங்களே சொல்லுவீங்க 12 ஆல் இந்தியா சர்வீசஸ் பிரிலிமினரி எழுதுவதற்காக தேர்ச்சி செய்யப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகளே பெற்றோர்களே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநாயக அறக்கட்டளை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கடந்த வருகின்றது அதில் மனிதனே முதல் நிலை ஐஏஎஸ் கல்வியினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் மனிதநேயத்தின் இயக்குனர் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு ஒரு உதாரணமாக இன்றளவு திகழ்ந்து கொண்டிருப்போருமான பெயரிலேயே இதை சொன்னாலே அது மாறியிருக்கு என்று இன்றளவும் அழைக்கப்படுகின்ற காவல்துறை தலைவர் ஓய்வு அலெக்சாண்டர் அவர்களே, எங்கள் மையத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரும் தொடக்கம் முதல் அல்லது ஒரு ஏக்கரில் விடுதியுடன் கூடிய வகுப்பறை செய்வதா அல்லது முதலே தேர்வுக்கு மாத்தியம் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திர உணவு விடுதிக்கு இணையான தங்கும் விடுதி நான் எதை உதவி செய்வது என்கின்ற மூன்றையும் ஒரே நேரத்தில் செய்ய ஆசை. ஆனால் மாணவர்களின் விருப்பம் நம்முடைய ஒரு இடத்தை கேட்பார். தனியார் பயிற்சி மையத்திற்கும் மனிதநேயத்திற்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதநேயம் ஏதோ பயிற்சியாளர்களை வைத்து முழுக்க முழுக்க எல்லா பயிற்சியாளர்களை வைத்து பாடம் எடுப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் அல்ல. பாடம் எடுப்பதே, பண்புகளை உருவாக்குவதே, இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த நாணயமுள்ள நல்ல மனிதனாக வாழ்வதே, நாணயமான நேர்மையான அதிகாரியாக பணிபுரிவதே, வாழ்வியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய மனிதநேயம் மிக்க மனிதர்களாகவும் வெற்றியாளராக மாறுகின்ற பொழுது மிகச்சிறந்த நாணயமான நேர்மையான பிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு
ஏந்தி கொண்டிருந்தோம். அதை மனிதனை வந்து பூர்த்தி செய்திருந்தது என்று எல்லா கல்வியாளர்களும் சொல்லுகின்ற பொழுது 2 தினங்களுக்கு முன்பாக தலைமைச் செயலாளர் சாரங்கி அவர்கள் எங்களிடம் பேசினார். How